வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, போன வாரம் என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீக்லி அனாலிசிஸ், நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி அனாலிசிஸ்க்கு நம்ம எப்போவுமே குட்வில்லோட சார்ட்டிங் டூல் இல்லாமல் 1 மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிற லைன் தான் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ப்ரைஸ் ஓப்பனிங். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் திங்கக்கிழமை டிசம்பர் 16 மார்க்கெட் ஓப்பனிங்கை குறிக்குது. போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் ஓப்பனிங்கில் இருந்து நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் ஒரு கன்சாலிடேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த கன்சாலிடேஷன் நேரத்தில் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நம்ம பை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஓரளவு கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறமா அப் ட்ரெண்டுக்கு முழுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தால் எங்களுடைய வீக்லி அனாலிசிஸ் மற்றும் டெய்லி வீடியோ அனாலிசிஸை எங்கள் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் மற்றும் வெப்சைட் எல்லா இடத்துலையும், பிளாக் வெப்சைட் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்ப்போம் போன வாரம் என்ன நடந்ததுன்னு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நேராக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்ராப் வந்து முக்கியமான ஜோனான 262 தொட்டு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கான்ட்ராக்ட் ஜனவரி மாத கான்ட்ராக்ட். ஏன்னா போன வாரம் நம்ம பார்த்த கான்ட்ராக்ட் வந்து இந்த வாரம் நடுவுலையே முடிகிற காரணத்தினால நம்ம ஜனவரி மாத கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறோம். இது புது கான்ட்ராக்ட், அதனால் அதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓரளவு மாறி இருக்கும். கொஞ்சம் கவனமாக எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் பாருங்கள். எதிர்பார்த்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ட்ராப் இருந்திருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் செல்லிங்க்கு உண்டான ட்ராப் கிடையாது. அந்த காரணத்தினால தான் நீங்கள் எங்கள் வீடியோ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு தடவை கூட ரொம்ப தடவை வார்ன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க, கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்ற வார்னிங். மற்றும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்டையும் தொட்ட உடனே ஓரளவு நல்ல புல் பேக் இருந்து நமக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. அடுத்த நாள் ஓப்பனிங்கும் பாருங்கள், அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 6062 ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு, இது ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். ஒரு ட்ரேடிங்கை கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க தான் நமக்கு அனுபவம் அதிகமாக வருது. 262 மறுபடியும் டெஸ்ட் பண்ணி ஓப்பன் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நமக்கு 2 நாள் கீழே 262 டெஸ்ட் பண்ணிடுச்சு. மூவிங் ஆவரேஜும் பக்கமாக வந்திருக்கு. அப்படின்றப்ப நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது இன்னும் ட்ரெண்டு மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பாருங்கள். இது ப்ரைஸ் க்ளோசிங் இங்கே க்ளோஸ் ஆனது 2 நாள் மார்க்கெட் 262 டெஸ்ட் பண்ணியிருக்கு. அடுத்த நாள் க்ளோசிங் மட்டும் 62க்கு கீழே வந்திருந்தால் நடக்கிற சம்பவமே ரிவர்சலுக்கு இருந்திருக்கும். ஆனால் அடுத்த நாள் ஓப்பனிங் 268 ஓப்பன் ஆன காரணத்தினால மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து மார்க்கெட் 272 டெஸ்ட் பண்ணியிருக்கு. மறுபடியும் இந்த 272 பிரேக் பண்ண காரணத்தினால அதுக்கு அடுத்த ஜோனான 282 டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணி அதே இடத்துல கன்சாலிடேட் ஆகி 281லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. எதிர்பார்த்த மாதிரி முதல் 2 நாள் கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன், அப்புறம் ட்ரெண்டு கண்டினியூ ஆகியிருக்கு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் ஒரு அற்புதமான அப் ட்ரெண்டில் இருக்குது. அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்றது சந்தேகம் கிடையாது. எல்லோரும் நேச்சுரல் கேஸ் இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் 220லேருந்து மேலே போக ஆரம்பித்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கண்டினியூஸாக 280 வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக யாரும் தயவு செய்து ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலோட உதவி இல்லாமல் செய்யாதீங்க. அதில் உங்களுக்கு கிளியராக துல்லியமாக எல்லா ட்ரெண்டு தற்போதைய ப்ரைஸ் மொமெண்டமோட ட்ரெண்ட் எல்லாம் காமிக்கிற காரணத்தினால தான் அந்த அற்புதமான சார்ட்டிங் டூலையும் உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். போன வாரத்தோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முந்தின வாரத்தோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். புதிய லோ க்ரியேட் ஆகலை, புதுசாக ஹை க்ரியேட் ஆகிருக்கு. க்ளோசிங்கும் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பையிங் கண்டினியூ ஆகிறதுக்கு உள்ளான இண்டிகேஷன். அதை விட முக்கியமான விஷயம் இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஒரு சர்ப்ரைஸான ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது.
286 இல்லை அதுக்கு மேலே பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஜோனாக மார்க் பண்ணியிருந்தோம். ட்ரெண்டு மேலே போச்சுன்னா 285 40 தொடும் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இன்னையோட ப்ரைஸ் ஓப்பனிங்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. ஹையர் க்ளோசிங் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு வீக்லி அனாலிசிஸில். அதுக்கப்புறமும் மேலே ஒரு ஓப்பனிங் கொடுக்குறது இன்னும் அதோடைய பையிங் அதிகமாக இருக்குது அப்படின்றத காமிக்குது தெளிவாக. இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா எதிர்பார்க்குற டார்கெட் 291.2 அப்படின்றது. இந்த டார்கெட்லாம் ஏன் எப்படி வரைகிறோம், எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் எப்போதுமே ஒரு பழைய ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு காட்டுவோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது புதுசாக இந்த கான்ட்ராக்ட்லேயே இந்த ப்ரைஸ் இன்னும் ரீச் ஆகலை. அதனால் இப்போ இது பழைய ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் சார்ட்டை முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த டார்கெட் துல்லியமாக ரீச் ஆகும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மறுபடியும் நாங்கள் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரைஸை 280 290 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. 1 பாயிண்ட் கீழே வந்துடாதா 2 பாயிண்ட் கீழே வந்துடாதான்னு சொல்லி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தயவுசெய்து ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குட்விலோட சார்ட்டிங் டூலையாவது வச்சு கொஞ்சம் கைடன்ஸோடு ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த வாரம் மறுபடியும் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா 272 அப்படின்ற பேஸ் சப்போர்ட் வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஏன் இந்த 272 மட்டும் மார்க் பண்ணியிருக்கிறோம்? எப்போவுமே வாலட்டிலிட்டி ப்ரைஸ் ஆக்ஷன் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோனும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இந்த 272 வரைக்கும் நேச்சுரல் கேஸில் எங்கே ட்ராப் ஆகினாலும் அதை ஒரு வாய்ப்பாக எடுத்து வாங்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அப்படி வாங்குகிற ஜோன் வரை எது வரைன்னு பார்த்தீங்கன்னா 272 வரைக்கும் ட்ராப் ஆனால் வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. ஏன் இன்னொரு அடிப்படையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் இங்கே ஓப்பன் ஆனாலும் கண்டிப்பாக மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓப்பன் ஆகிற பட்சத்துலேயே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மூவிங் ஆவரேஜ் தானாகவே 272க்குள்ளே வந்து நிற்கும். அப்படி மூவிங் ஆவரேஜோடைய கன்வர்ஜென்ஸ் முக்கியமான இடத்துல வரப்போ ஒரு மிகப்பெரிய ஜோனாக அது மாறுது. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த 272 சப்போர்ட்டாக வச்சு தான் மேலே போக முயற்சி பண்ணியிருக்கு. போன வாரமும் இந்த 272 அடிப்படையாக வச்சு தான் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் 282 10 பாயிண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த 272 அப்படின்றது தான் இந்த கான்ட்ராக்டோடைய தற்போதைய பையிங் ஜோன். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்டில் இருந்து நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்டை ரீச் பண்ணுன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. 272 வரைக்கும் பையிங்கில் இருக்கும். தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறோம், ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக செல் பண்ணி. ஏன்னா எப்போ ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வீக்காக இருக்குதுன்னு யாராலையும் கணிக்க முடியாது. ட்ரெண்டு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்றது மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர எது வரைக்கும் போகும், எது வரைக்கும் மார்க்கெட்டோடைய இது கான்ட்ராக்ட் ஹையே அப்படின்லாம் தப்பான கணக்கு பண்ணி நீங்கள் ட்ரெண்டுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த வாரமும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.